ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி ஹோம் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணி விட்டுறலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பையன் யூனிஃபார்மில் எப்படியும் வந்து ஒரு பென்சில் ஷார்ப்னர் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து எல்லாத்தையும் உள்ளே போட வேண்டியிருக்கும். ஸோ மிஷினுக்கு பக்கத்துலேயே வந்து லாண்ட்ரி பேஸ்கெட்டு, அப்புறம் லிக்யூடு இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கும்போது நம்மளுக்கு அக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் சேவிங்காகவும் இருக்கும். வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லிக்யூடு, ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் இது ரெண்டுமே ஒரு பேஸ்கெட்டில் வச்சு மிஷினுக்கு மேலே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், லாண்ட்ரி ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. மிஷினை ஆன் பண்ணி விட்டுலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குட்டி தம்பியோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண போனோம். ஓகே, அதோடு சேர்த்து மேட்டையும் வந்து வாஷ் பண்ணிடலான்னு இருக்கிற மேட்டை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தம்பியோட ட்ரெஸ்ஸையும் வந்து போய் வாஷ் பண்ணுறதுக்காக போயாச்சு. ஸோ தம்பி பிறந்தது 5 months தான் ஆகுது. ஸோ அவன் ட்ரெஸ்ஸை வந்து மிஷினில் போடாமல் செப்பரேட்டாக வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஃபேஸ் பேக் போட்டுடலான்னு ஃபேஸை வந்து சோப்பால் ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வெயிலுக்கு வந்து ஒரு சூட்டபிளான ஃபேஸ் பேக்னால் வந்து மின்ட்டையும் குக்கும்பரும் கிரைண்ட் பண்ணி அதை ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன். ஸோ டெய்லி வந்து ஒரு க்யூப் எடுத்து போட்டுக்கலான்ட்டு அதான் இப்போது ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நல்லாவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு நம்மளே வந்து மோட்டிவாக வச்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஒரு க்யூப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி போட்டுக்கலாம். சம்மருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஆயில் செக்ரிகேஷன் வந்து இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஆயில் ஃபேஸ் இருக்கவங்க இதை டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 20 minutes வந்து அப்படியே ஃபேஸில் விட்டுறலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு வந்துட்டேன். பாத்ரூமை வந்து டெய்லி க்ளீனிங், மந்த்லி க்ளீனிங்னு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கும்போது ஈஸியாக வந்து பாத்ரூம் வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ டெய்லி க்ளீனிங் வந்து சும்மா லைட்டாக வந்து ஃப்ளோரையும் வாஷ் பேஷனையும் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக வந்து தனியாக எந்த லிக்விடும் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுறதில்ல. வாஷிங் மிஷின் லிக்விடே வந்து தண்ணியில் டைலூட் பண்ணி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி விட்டு அப்படியே தள்ளி விட்டால் போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், பாத்ரூம் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சன்லைட்டில் வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவணும். ஸோ பேஸ்கெட்டில் வந்து ஆல்ரெடி பாத்திரம் எல்லாம் கழுவி இருந்தது எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் அதோடய ப்ளேஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கிச்சனில் வந்து இந்த குட்டி கொசுலாம் வந்து வராமல் இருக்கும். ஸோ பாத்திரமும் வந்து கொஞ்சம் உப்பு அந்த படியாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் க்ளீனாக. கிச்சன் வந்து எப்போவும் நீட்டாக பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு நினச்சா நம்ம எந்த ஒரு திங்ஸுக்கும் ஒரு ப்ளேஸ் கொடுத்துட்டோன்னா ஸோ அது அந்த ப்ளேஸில் இருக்கும். நம்மளுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எப்போவும் கிச்சன் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். தம்பி வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டான். சரி, ஓகே, அவனை வந்து கையோட குளிப்பாட்டிடலாம் வெந்நி வச்சாச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணியை வந்து லைட்டாக சூடு பண்ணி காலில் ஊற்றினா கால் நல்லா ஸ்ட்ராங் ஆகுமா, போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சொன்னாங்க. ஸோ அதனால் மார்னிங் வந்து நான் அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தம்பிக்கு சூடு பண்ணி குளிப்பாட்டி விட்டுருவேன். டெய்லி இப்படி தான் பண்ணுறேன். ஸோ தம்பிக்கு குளிக்க தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பக்கத்துலேயே அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தம்பியை குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வருவேன்.
ஸோ தம்பி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கீழே தம்பியை போட்டால் கையை காலை வதஞ்சிக்கிட்டு அவனாட்டு கொஞ்சம் நேரம் இருப்பான். ஸோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஸோ அந்த கேப்பில் தான் வந்து நெக்ஸ்ட்டு தொட்டில் சிலையை வந்து மாற்றிடலான்ட்டு தம்பிக்கு தொட்டில் மாற்றிக்கிட்டு. ஸோ இது வந்து தம்பியோட யூரின் ஷீட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் இது ஆல்டர்னேட்டாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது கவுண்டர் டாப்பில் வந்து தண்ணி அதிகமாக வந்து படாது. ஸோ இது எல்லாமே வந்து தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாத்திரத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி பேஸ்கெட்டில் கவுத்திடலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாத்திரம் கழுவும்போது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அந்த டைமில் வந்து சாங்ஸ் கேட்டுக்கிட்டே கொஞ்சம் பண்ணோன்னா எந்த சலிப்பும் இருக்காது, வேகமாகவும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாத்திரம் கழுவும்போது சாங்ஸ் ஏன் கேட்பேன்னா, ஒரு 2 சாங் அந்த சாங் முடிகிறதுக்குள்ளே வந்து இந்த வேலையை ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்படியே வந்து வேகமாக பாத்திரத்தை கழுவி முடிச்சாச்சு. பாத்திரத்தை கழுவுன கையோட வந்து சிங்க்கையும் அப்போவே வந்து நம்ம தேய்ச்சி கழுவி விட்டுட்டோன்னா சிங்க்லேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. சிங்க்கும் வந்து க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ஸோ சிங்க்லேருந்து வர குட்டி குட்டி பூச்சி இதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். ஸோ சிங்க்கையும் வந்து பாத்திரத்துக்கு கழுவுற விம்பார் வச்சு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணும்போதே ஈஸியாக இருக்குது. சிங்கில் எப்பயும் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சனும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ சிங்கை அதனால் எப்போவுமே வந்து கையோட பாத்திரத்தை கழுவிட்டு கையோட க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஸோ தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்கும்போது வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வைப் பண்ணி விட்டோன்னா உடனே ட்ரை ஆகிடும். பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி முடிச்சதுக்கப்புறம் பேஸ்கெட்டை தூக்கி கவுண்டர் டாப் கீழே வச்சுருவேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனில் வந்து குட்டி குட்டி பூச்சி, எறும்பு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ணுறது, ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆரோ வாட்டர் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து ஜவ்வாதும் பச்சை கற்பூரத்தையும் க்ரஷ் பண்ணி அதோட வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறப்போ கிச்சனும் நல்லா வாசனையாக இருக்கும். வீட்டில் வந்து நான்வெஜ்ஜெலாம் சமைச்ச அன்னைக்கு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா ஸோ அந்த கவுச்சு ஸ்மெல் எதுவும் இருக்காது. கிச்சனும் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்பாஞ்ச் வைப்ஸ் வந்து நல்லாவே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அதுதான் அந்த தண்ணியில் டிப் பண்ணி ஃபுல்லாக கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மெத்தடை வந்து கிச்சனுக்கு மட்டும் இல்லை, ஹாலில், அப்புறம் பூஜை ரூமில், அப்புறம் புக் செல்ஃபு, இந்த மாதிரி வந்து மற்ற இடத்துலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடையும் இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸோட வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். See you. Thanks for watching.